சிகிச்சைக்கு வந்தால் நோய்கள் இலவசம் என்ற அவல நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குறித்த விவரங்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இப்ப தஞ்சை மருத்துவக் கல்லூரியில என்ன பிரச்சனைகள் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் என்ன குறைகளை சொல்றாங்க, இது குறித்த விளக்கம் மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கா? அபிநயா, தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட புறநோயாளிகளும் 1000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்திற்கு மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளும் உறவினர்களும் இங்கு வந்து செல்கின்றனர். ஒரு நாளைக்கு சராசரியாக 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனை வளாகத்தில் அங்கு உள்ள தேநீர் கடைகள் மற்றும் உணவக விடுதிகளில் வந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை வந்து முறையாக சுத்திகரித்து வெளியேற்றாமல் சாலைகளில் விடுவதால் அந்த கழிவு நீர் குட்டையாக மருத்துவமனை வளாகத்தின் சாலை ஓரமே தேங்கியுள்ளது. இதனால் சுகாதாரமற்ற சூழல் அங்கு நிலவி வருகிறது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவது. அந்த சாலை என்பது நோயாளிகளை ஸ்கேன் எடுக்க செல்வதற்கும் பரிசோதனைக்கு அழைத்து செல்வதற்கும் முக்கியமான இணைப்பு சாலையாக உள்ளது. அந்த வழியே இந்த கழிவு நீர் தேங்கி கிடப்பதால் நோயாளிகள் மட்டும் இல்லாமல் நோயாளிகளின் உறவினர்களும், இது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள், மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக தற்போது தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகாதாரத்துறை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் மருத்துவமனை வளாகத்திலே கழிவு நீர் குட்டை தேங்கி இருப்பது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த கழிவு நீரை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும், இந்த கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் நாம் கேட்க முயன்ற போது கழிவுநீர் சுத்திகரிப்பு விரைவில் செய்யப்படும் என கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அபிநயா, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.